அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான தீபாவளி ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது நாகர்கோயில், திருநெல்வேலி இந்த சைடு எல்லாருமே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ஸோ பச்சை பயிரை வச்சு இந்த ஸ்வீட் செய்கிறதுனால இது நான் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை செய்கிறதுக்கு ஒரு நேரம் ரொம்பவே குறைவாக தேவைப்படும். செய்கிற ப்ரொசீஜரும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். சிம்லேயே வச்சு நீங்கள், அதாவது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 ஏலக்காய் இதையும் வறுத்தாச்சு. அது ரெண்டையும் நல்லா ஆறட்டும். ஸோ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட தேங்காய், அதாவது கொப்பரை தேங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக துருவன தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொப்பரை தேங்காய் ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்வீட் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் அரைக்கும் போது, அதாவது அந்த ஏலக்காவும் பச்சை பயிரும் இருக்கிற பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அரைக்கும் போது நீங்கள் குறைன்னு அரைங்க. ரொம்பவுமே மையாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டு தெரியாமல் போயிடும். இப்போது ஒரு கப்பு இதுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுகளோடு நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு முந்திரி கொத்து கிடைக்கும். ஸோ இதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். ஸோ நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா நிறைய நேரம் கொதிக்க விட வேண்டியதாக இருக்கும். இதை ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ அந்த ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிட்டுருங்க. அது ரீச் ஆன உடனே நீங்கள் இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த பச்சை பயிறு ஏலக்காவும் போட்டு அரைச்சி வச்சுட்டோம். ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதெல்லாம் கலந்து ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்ச மாவு, அப்புறமா நம்ம வதக்கி வச்ச தேங்காய் மட்டும் நீங்கள் துருவின அதாவது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஆட் பண்ணும்போது நல்லா அதில் வாட்டர் கண்டென்ட்டே இல்லாமல் நீங்கள் வறுத்தெடுத்துடணும். இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பாகு இது எல்லாத்தையுமே, இது நல்லா சூடாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கரண்டியால் கலந்துக்கோங்க. ஓரளவு செட் ஆன உடனே கையால் கலந்து உருண்டையாக பிடிச்சி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் உங்களுக்கு அந்த உருண்டைகள் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. ஸோ இது சூடாக இருக்கும்போது நம்ம கை வைக்க முடியாது. கையில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு நீங்கள் இதை சின்ன உருண்டை, அதாவது நம்ம லட்டுக்கு உருட்டுவோம் பார்த்தீங்களா, ஆனால் அதை விட ரொம்ப சின்ன சைஸில் உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்டினீங்க அப்படின்னா பூரணம் தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிறிஸ்பி லேயர் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சின்னதாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு. இது ரொம்பவே ஃபேமஸான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஈவன் எல்லா வீட்லேயுமே தீபாவளிக்குன்னு பிரத்யேகமாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் அப்படின்னு பார்த்தா இது மோஸ்ட்லி சதர்ன் தமிழ்நாடில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுக்கு கிறிஸ்பி கோட்டிங்காக நான் ஒரு கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் மைதாவும் எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடணும். ஒரு தின் பேட்டராக தான் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நீங்கள் கையில் இப்போ எடுத்தீங்க அப்படின்னா லேசாக கோட் ஆகணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போ ஆயிலும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு போடணும். இதுக்கு முந்திரி கொத்து என்ன ஏன் பேர் வந்துச்சுன்னா, இது கொத்தாக போடுவாங்க. அதாவது 3 பீசஸாக அப்படி கையில் எடுத்து போடுவாங்க. ஸோ சிங்கிள் பீஸாவும் நீங்கள் போட்டுக்கலாம். இதை சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவுட்டர் லேயரு. நீங்கள் உள்ளே சாப்பிடும்போது நல்லா அந்த ஸ்வீட்னஸோட அந்த ஒரு இனிப்பு உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ரொம்பவே ஈஸியான மெத்தடுன்னு சொல்லலாம். இதை நீங்கள் ஒரு தீபாவளிக்கு முந்தின நாள் ஒரு 1/2 hour டைம் கிடச்சிச்சின்னா இதை டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதை பெரிய குவான்டிட்டியில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பச்சை பயிரை மெஷினில் கொடுத்து கூட அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் 20 to 30 நாள் வரைக்கும் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வறுத்தெடுத்தோம். அதனால் நீங்கள் 20 to 30 நாள், கிட்டத்தட்ட 1 மாதம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளுடைய கிறிஸ்பியான சூப்பரான முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அவுட்டர் லேயர் அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கோட் ஆகிருக்கு. அதே மாதிரி நல்லா இனிப்பாகவும் இருக்கும். வெளி லேயர் ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த பாரம்பரிய ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம்.